கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் 9 முதல் 12வது அதிகாரங்கள் வரை சில கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தரியுவின் தகப்பன் பெயர் என்ன? ஏ நேபுகாத் நேச்சார், பி அகாஸ்வேரு, சி பெல்ஷாத்சார், டி கோரேஸ். பி அகாஸ்வேரு. சத்தியமும் நீடிய யுத்தத்திற்கு அடுத்ததுமான காரியம் யாருக்கு வெளிப்பட்டது? ஏ தரியு, பி கோரேஸ், சி தானியேல், டி பெல்ஷாத்சார். சி தானியேல். ஐஸ்வர்யத்தினால் சகலரையும் கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்பினவன் யார்? ஏ மேதியனாகிய தரியு, பி பெர்சியாவின் 2ஆம் ராஜா, சி பெர்சியாவின் 4ஆம் ராஜா, டி கிரேக்கு ராஜா. சி பெர்சியாவின் 4ஆம் ராஜா. ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி யார்? ஏ காப்ரியேல், பி தானியேல், சி மிகாவேல், டி தரியு. சி மிகாவேல். எருசலேமின் பாழ் கடிப்புகள் நிறைவேறி தீர எத்தனை வருஷங்களாகும்? ஏ 120 வருஷம், பி 400 வருஷம், சி 70 வருஷம், டி 72 வருஷம். சி 70 வருஷம். கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் தானியேலுக்கு வெளிப்பட்ட காரியத்தை குறித்து தானியேல் எத்தனை நாள் துக்கித்துக் கொண்டிருந்தான்? ஏ 3 நாள், பி 3 மாதம், சி 40 நாள், டி 3 வாரம். டி 3 வாரம். வரலாற்றில் பராக்கிரமமுள்ள ராஜா என்பது யாரை குறிக்கிறது? ஏ செலூக்கஸ் நிக்கானோர், பி தால்மேயஸ் லாகஸ், சி மகா அலெக்சாண்டர், டி அந்தியோகஸ் எபிபேனஸ். சி மகா அலெக்சாண்டர். பெரிய அதிபதியாகிய மிகாவேல் எழும்பும்போது ஞானவான்கள் எப்படி இருப்பார்கள்? ஏ மின்னலின் பிரகாசத்தை போல, பி ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல, சி நட்சத்திரங்களை போல, டி சூரியனை போல. பி ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் டேஷ் காக்கிறவர். ஏ மகத்துவத்தையும், பி கிருபையையும், சி நீதியையும், டி சமாதானத்தையும். பி கிருபையையும். 3 வாரம் ருசிகரமான அப்பம், இறைச்சி, திராட்சரசத்தை புசிக்காமலும் பரிமள தைலம் பூசாமலும் இருந்தது யார்? ஏ கோரேஸ், பி தானியேல், சி பெல்ஷாத்சார், டி தரியு. பி தானியேல்.
யாருடைய ராஜ்யம் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும்? ஏ பெர்சிய ராஜ்யம், பி பராக்கிரமமுள்ள ராஜ்யம், சி மேதிய ராஜ்யம், டி எகிப்து ராஜ்யம். பி பராக்கிரமமுள்ள ராஜ்யம். தானியேல் புத்தகத்தை புதை பொருளாக வைத்து புத்தகத்திற்கு முத்திரை போட்டது யார்? ஏ நேபுகாத்நேச்சார், பி தானியேல், சி மேதியனாகிய தரியு, டி காப்ரியேல். பி தானியேல். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய டேஷ் செவி கொடாமற் போனோம். ஏ சீஷர்களுக்கு, பி ராஜாக்களுக்கு, சி ஜனங்களுக்கு, டி ஊழியக்காரருக்கு. டி ஊழியக்காரருக்கு. முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே தானியேல் இருந்த பெரிய ஆற்றங்கரையின் பெயர் என்ன? ஏ ஆவிலா, பி ஊலாய், சி ஐபிராத்து, டி இதக்கல். டி இதக்கல். வரலாற்றில் தென் திசை ராஜா என்பது யாரை குறிக்கிறது? ஏ செலுக்கஸ் வம்சத்தார், பி அலெக்சாண்டர் வம்சத்தார், சி தால்மி வம்சத்தார், டி பெர்சிய வம்சத்தார். சி தால்மி வம்சத்தார். பெரிய அதிபதியாகிய மிகாவேல் எழும்பும்போது அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஏ ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல, பி நட்சத்திரங்களைப் போல, சி மின்னலின் பிரகாசத்தைப் போல, டி சந்திரனைப் போல. பி நட்சத்திரங்களைப் போல. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் டேஷ் டேஷ் உண்டு. ஏ அன்பும் சந்தோஷமும், பி பலியும் காணிக்கையும், சி இரக்கங்களும் மன்னிப்புகளும், டி நீதியும் நியாயமும். சி இரக்கங்களும் மன்னிப்புகளும். தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டிக் கொண்டிருந்தது யார்? ஏ மிகாவேல், பி காப்ரியேல், சி சணல் வஸ்திரம் தரித்த புருஷன், டி ஒரு தூதன். சி சணல் வஸ்திரம் தரித்த புருஷன். வரலாற்றில் வட திசை ராஜா என்பது யாரை குறிக்கிறது? ஏ தால்மி வம்சத்தார், பி செலூக்கஸ் வம்சத்தார், சி அலெக்சாண்டர் வம்சத்தார், டி பெர்சிய வம்சத்தார். பி செலூக்கஸ் வம்சத்தார். பெரிய அதிபதியாகிய மிகாவேல் எழும்பும் காலத்தில் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். டேஷ் பெருகி போகும். ஏ பாவம், பி அறிவு, சி ஆலயம், டி நியாயம். பி அறிவு. டேஷ் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஏ மோசேயின், பி சாமுவேலின், சி தாவீதின், டி யோசுவாவின். ஏ மோசேயின். சணல் வஸ்திரம் தரித்த புருஷனின் சரீரம் எப்படி இருந்தது? ஏ மின்னலின் பிரகாசத்தை போல, பி படிக பச்சையைப் போல, சி துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போல, டி பனியைப் போல.
பி படிக பச்சையை போல. தென்திசை ராஜாவின் குமாரத்தி சம்பந்தம் பண்ண எந்த ராஜாவிடம் வருவாள்? ஏ பராக்கிரமம் உள்ள ராஜா, பி பெர்சியாவின் ராஜா, சி வடதிசை ராஜா, டி கிரேக்கு ராஜா. சி வடதிசை ராஜா. சணல் வஸ்திரம் தரித்து ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நின்றவர் யார் பேரில் ஆணையிட்டார்? ஏ காபிரியேல், பி மிகாவேல், சி ஜீவித்திருக்கிறவர், டி பரிசுத்த ஜனங்கள். சி ஜீவித்திருக்கிறவர் பேரில். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளிலெல்லாம் டேஷ். ஏ பெரியவர், பி மகத்துவமுள்ளவர், சி நீதியுள்ளவர், டி இரக்கமுள்ளவர். சி நீதியுள்ளவர். சணல் வஸ்திரம் தரித்த புருஷனின் முகம் எப்படி இருந்தது? ஏ எரிகிற தீபம் போல, பி படிக பச்சையை போல, சி துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போல, டி மின்னலின் பிரகாசத்தை போல. டி மின்னலின் பிரகாசத்தை போல. தென்திசை ராஜகுமாரத்தியின் வேர்களின் கிளையாகிய ஒருவன் வடதிசை ராஜாவின் வெள்ளி பொன் பாத்திரங்களையும் அவர்களின் தெய்வங்களையும் எங்கு கொண்டு போனான்? ஏ ரோம், பி எகிப்து, சி கிரேக்கு, டி சீரியா. பி எகிப்து. ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றது யார்? ஏ தானியேல், பி மிகாவேல், சி சணல் வஸ்திரம் தரித்தவர், டி காபிரியேல். சி சணல் வஸ்திரம் தரித்தவர். அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே தானியேலை தொட்டது யார்? ஏ தேவன், பி காபிரியேல், சி தேவதூதன், டி மிகாவேல். பி காபிரியேல். சணல் வஸ்திரம் தரித்த புருஷனின் கண்கள் எப்படி இருந்தது? ஏ எரிகிற தீபங்களைப் போல, பி மின்னலின் பிரகாசத்தை போல, சி படிக பச்சையை போல, டி நட்சத்திரங்களைப் போல. ஏ எரிகிற தீபங்களைப் போல. எந்த ராஜா அநேகமாயிரம் பேரை மடிவிப்பான், ஆனாலும் பலம் கொள்ள மாட்டான்? ஏ தென்திசை ராஜா, பி பராக்கிரமமுள்ள ராஜா, சி வடதிசை ராஜா, டி பெர்சிய ராஜா. ஏ தென்திசை ராஜா. ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கிறது? ஏ 2 வருஷம், பி 2.5 வருஷம், சி 3.5 வருஷம், டி 3 வருஷம். சி 3.5 வருஷம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. யார் யாரிடம் சொன்னது? ஏ தேவன் தானியேலிடம், பி தேவதூதன் தானியேலிடம், சி காபிரியேல் தானியேலிடம், டி மிகாவேல் தானியேலிடம். சி காபிரியேல் தானியேலிடம். சணல் வஸ்திரம் தரித்த புருஷனின் புயங்களும் கால்களும் எதை போலிருந்தது? ஏ மின்னலின் பிரகாசத்தை போல,
பி துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போல, சி எரிகிற தீபம் போல, டி படிக பச்சையை போல. பி துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போல. துண்டரிக்காரர் என்பது யாரை குறிக்கிறது? ஏ எகிப்தியர், பி கொள்ளைக்காரர், சி இஸ்ரவேலர், டி சீரியர். பி கொள்ளைக்காரர். பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் முடிவு காலம் வரை உள்ள நாட்கள் எத்தனை? ஏ 1390, பி 1190, சி 1335, டி 1290. டி 1290. உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எத்தனை வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது? ஏ 70, பி 90, சி 50, டி 100. ஏ 70. தரிசனத்தில் பலனற்று உருவம் மாறி வாடி போனது யார்? ஏ கோரேஸ், பி நேபுகாத்நேச்சார், சி தானியேல், டி தரியு. சி தானியேல். கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பது யார்? ஏ தென் திசை ராஜா, பி பெர்சியாவின் ராஜா, சி வடதிசை ராஜா, டி கிரேக்கு ராஜா. சி வடதிசை ராஜா. எத்தனை நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான்? ஏ 1190, பி 1375, சி 1335, டி 1390. சி 1335. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் எத்தனை வாரம் செல்லும்? ஏ 7 வாரமும் 30 வாரமும், பி 7 வாரமும் 62 வாரமும், சி 7 வாரமும் 90 வாரமும், டி 62 வாரமும் 7 வாரமும். பி 7 வாரமும் 62 வாரமும். தானியேலை தொட்ட மனிதனோடு பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி எத்தனை நாள் எதிர்த்து நின்றான்? ஏ 11 நாள், பி 21 நாள், சி 40 நாள், டி 30 நாள். பி 21 நாள். சிங்காரமான தேசம் என்பது எந்த தேசத்தை குறிக்கிறது? ஏ சீரியா தேசம், பி இஸ்ரவேல் தேசம், சி எகிப்து தேசம், டி பெர்சிய தேசம். பி இஸ்ரவேல் தேசம். எத்தனை வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார்? ஏ 7, பி 90, சி 70, டி 62. டி 62. பிரதான அதிபதிகளில் ஒருவன் யார்? ஏ காபிரியேல், பி மனுஷ ரூபமான ஒருவன், சி மிகாவேல், டி தரியு. சி மிகாவேல். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அழித்து போடுவது யார்? ஏ மேசியா, பி பாழாக்குகிறவன், சி வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள், டி பரிசுத்தவான்கள்.
சி வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள். அநேக தீவுகளை பிடித்தான் என்பது எந்த தீவுகளை குறிக்கிறது? ஏ எகிப்தை சுற்றியுள்ள தீவுகள், பி இஸ்ரவேலை சுற்றியுள்ள தீவுகள், சி சீரியாவை சுற்றியுள்ள தீவுகள், டி கிரேக்கத்தை சுற்றியுள்ள தீவுகள். ஏ எகிப்தை சுற்றியுள்ள தீவுகள். தரிசனத்தினால் தானியேலின் டேஷ் புரண்டன. ஏ கைகள், பி கால்கள், சி மூட்டுகள், டி கண்கள். சி மூட்டுகள். சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொண்டது யார்? ஏ அந்தியோகஸ் தியோஸ், பி தால்மேயஸ் பிலோபீட்டர், சி அந்தியோகஸ் எபிபேனஸ் அதாவது அவமதிக்கப்பட்டவன், டி செலூக்கஸ் நிக்கனோர். சி அந்தியோகஸ் எபிபேனஸ். தரிசனத்தில் பலனற்ற தானியேலை தொட்டு திடப்படுத்தியது யார்? ஏ மிகாவேல், பி காப்ரியேல், சி மனுஷ ரூபமான ஒருவன், டி தரியு. சி மனுஷ ரூபமான ஒருவன். மேசியா வாரத்தின் பாதி சென்றபோது எதை ஒளிய பண்ணுவார்? ஏ இரக்கத்தையும் மன்னிப்பையும், பி பிரிவினையையும் யுத்தங்களையும், சி பலியையும் காணிக்கையையும், டி நியாயத்தையும் நீதியையும். சி பலியையும் காணிக்கையையும். கித்தேமின் கப்பல்கள் என்பது எந்த பேரரசின் கப்பல்கள்? ஏ எகிப்து பேரரசின் கப்பல்கள், பி ரோம பேரரசின் கப்பல்கள், சி சீரியா பேரரசின் கப்பல்கள், டி பெர்சிய பேரரசின் கப்பல்கள். பி ரோம பேரரசின் கப்பல்கள். அருவருப்பான செட்டைகளோட வந்து இறங்குபவன் யார்? ஏ சாத்தான், பி அந்தி கிறிஸ்து, சி பாழாக்குகிறவன், டி மேசியா. சி பாழாக்குகிறவன். நான் பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு டேஸ் தேசத்தின் அதிபதி வருவான். ஏ பாபிலோன், பி இஸ்ரவேல், சி கிரேக்கு, டி மீடியா. சி கிரேக்கு. சேனாபதி இவன் செய்கிற நிந்தையை ஒழிய பண்ணுவான். சேனாபதி யாரை குறிக்கிறது? ஏ எகிப்து சாம்ராஜ்யம், பி சீரிய சாம்ராஜ்யம், சி ரோம சாம்ராஜ்யம், டி பெர்சிய சாம்ராஜ்யம். சி ரோம சாம்ராஜ்யம். சோதனை கேள்வி 1. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் டேஷ் காக்கிறவர். ஏ மகத்துவத்தையும், பி கிருபையையும், சி நீதியையும், டி சமாதானத்தையும். சோதனை கேள்வி 2. பெரிய அதிபதியாகிய மிகாவேல் எழும்பும்போது அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஏ ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல, பி நட்சத்திரங்களைப் போல, சி மின்னலின் பிரகாசத்தைப் போல, டி சந்திரனைப் போல. சோதனை கேள்வி 3. சணல் வஸ்திரம் தரித்த புருஷனின் சரீரம் எப்படி இருந்தது? ஏ மின்னலின் பிரகாசத்தை போல, பி படிக பச்சையை போல, சி துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போல, டி பனியை போல.
சோதனை கேள்வி 4. எத்தனை வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார்? ஏ 7, பி 90, சி 70, டி 62. சோதனை கேள்வி 5. எத்தனை நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான்? ஏ 1190, பி 1375, சி 1335, டி 1390. இந்த 5 கேள்விகளுக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். ஆமேன்.